முன்பை வா என் அன்பை வா, பூ பூவாய் பூ பூவாய் அப்படின்னு த்ரிஷாக்கா ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அது இப்போ கொஞ்சம் வைரலா போய்கிட்டு இருக்கு. எப்பவுமே த்ரிஷாக்கா போடக்கூடிய எந்த ஒரு போஸ்டா இருந்தாலும் சரி, ஸ்டோரியா இருந்தாலும் சரி, ரீல்ஸா இருந்தாலும் சரி, அது வந்து கண்டிப்பா ட்ரெண்டிங்ல வைரலா போய்கிட்டு இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்கள தமிழகமே உற்று நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, ரீசெண்டா ஒரு விஷயத்தை நோக்கி எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அது என்னன்னா, விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் விழா. முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் அப்படிங்கிறது இந்த ஒரு பிறந்தநாள் ரொம்பவே ஸ்பெஷலான பிறந்தநாள். என்னன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்குமே ஒரு இளைய தளபதியா, நடிகரா அவர் வந்து பிறந்தநாளை கொண்டாடிட்டு இருந்தாரு. முதன்முறையா இப்ப வந்து முதலமைச்சரா விஜய் அவர்கள் வந்து பிறந்தநாளை கொண்டாடுறாரு அப்படின்றதுனால ரொம்பவே கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. இதுக்கு இடையில இது எல்லாத்தையும் தாண்டி அவரோட பிறந்தநாள் அப்படிங்கிறத தாண்டி ஒரு விஷயம் வந்து எல்லாருமே உற்று நோக்கினாங்க. அதுதான் த்ரிஷா அவர்கள் என்ன பண்ண போறாங்க, என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு எல்லாருமே அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா எந்த நிகழ்ச்சியா இருக்கட்டும் எல்லா பக்கமும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கூட வந்து இவங்க ஒன்னா சேர்ந்து போறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவங்க போடக்கூடிய போஸ்ட், இதுக்கு முன்னாடி பர்த்டேக்கெல்லாம் விஷ் பண்ணி அவங்க கேக் கட் பண்ணி அவங்க ஒன்னா இருக்கிற மாதிரி புகைப்படத்தெல்லாம் வெளியிட்டு வாழ்த்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இதனால இப்போ வந்து கண்டிப்பா த்ரிஷாக்கா வந்து ஏதோ பண்ண போறாங்கப்பா, கண்டிப்பா ஏதோ ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணிடுவாங்கப்பா அப்படின்னு எல்லாருமே இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து பார்த்துருந்தாங்க. ஆனா பார்த்து எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி தான். எந்த விஷயமே வரல, அன்னைக்கு ஃபுல் டே விஷயே வரல. ஸோ இதுக்கு இடையில அவங்க வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டாங்கப்பா முதலமைச்சர் விஜய அப்படின்ற மாதிரியுமே ஒரு செய்திகள் வளம் வந்துச்சு. அப்போ எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, எப்பாடா ஒரு பெரிய கும்பிடு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதுக்கப்புறம் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, யாருமே குறை சொல்ல மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு எல்லாரும் மூவ் ஆன் பண்ணி போகக்கூடிய நேரத்துல மறுநாள் யாருமே எதிர்பார்க்காத வகையில ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, எதிர்பார்க்காததை எதிர்பாருங்கள், துபுஜுக்கு பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி நம்ம த்ரிஷாக்கு ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. எதிர்பாராததை எதிர்பாருங்கள், இது துபுஜுக்கு த்ரிஷா பக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. த்ரிஷாக்கா ஒரு போஸ்ட வந்து போட்டுட்டாங்க. அந்த போஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் கூட இருக்கிற மாதிரியும் அவங்களுக்கு ஒரு 4-5 கேக்குகளை பரிசா கொடுத்து அவர் விஷ் பண்ணியிருந்தாங்க. அதாவது வாழ்க்கையை அர்த்தமுள்ளதா மாற்றக்கூடிய அந்த நபருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு மறுநாள் வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க. அதுலயும் குறிப்பா 0000 அந்த டைமிங்ல விஷ் பண்ண மாதிரி முதலாளா விஷ் பண்ற மாதிரி குறிப்பிட்டு போட்டிருந்தாங்க. இதனால எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, ஒருவேளை முந்தின நாள் நைட்டே இவங்க வந்து விஷ் பண்ணிட்டாங்க, சந்திச்சு கேக்குமே வெட்டிட்டாங்க. ஆனா இந்த போஸ்ட் போடுறதுக்கு தான் இவ்வளவு நாட்கள் ஆயிருக்கு போல, இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு போல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து ஒவ்வொரு விதமான கருத்துக்களை ஒவ்வொருத்தரும் முன் வச்சுட்டு வந்திருக்காங்க. ஏன்னா த்ரிஷா அவர்கள் வந்து விஜய் அவர்கள் கூட சேர்ந்து இருக்கிறது அவங்களுடைய ரசிகர்களுக்கே பிடிக்காம தான் இருந்துகிட்டு இருக்குது. ஏன்னா சமீப காலங்கள்ல பாக்குறப்போ த்ரிஷா அவர்கள் விஜய் கூட எங்கேயுமே போகாம இருந்தா நல்லதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு இடையில இப்போ இந்த ஒரு விஷயம் போட்டுட்டாங்க. ஏன்னா எல்லாருமே உற்று நோக்கிற விஷயம் இதுதான். ஏன்னா த்ரிஷா அவர்கள் வந்து விஷ் போடுவாங்களா, விஷ் பண்ண மாட்டாங்களா அப்படின்ற பாக்குறதுக்கு செக் பண்ணாங்க. பட் விஷ் பண்ணிட்டாங்க. இதுல இது வந்து ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு ஒரு ஃபோக்கஸ் ஆயிருக்காது. ஆனா மறுநாள் அந்த விஷ் போட்டுட்டு அதுல இருக்கக்கூடிய கேப்ஷன் வந்து ரொம்பவே வைரல் ஆச்சு. ஸோ இதனால நிறைய பேர் வந்து ஒவ்வொரு விஷயத்த வந்து ட்ரோல் பண்றதா இருக்கட்டும், அப்புறம் மீம்ஸ் போடுறதா இருக்கட்டும், அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த விஷயம் வைரலாகி அது அடங்குறதுக்குள்ள த்ரிஷா மறுபடியும் ஒரு போட்டோ அண்ட் வீடியோவை தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல போட்டிருக்காங்க. அது இப்போ மறுபடியுமே வைரலா போய்கிட்டு இருக்கு. என்னன்னா அதுல அந்த ரெண்டுமே வெளியிட்டிருக்காங்க, ஒரு வீடியோ அண்ட் ஒரு போட்டோ வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுல ரெண்டுமே ஒரே ஜன்னல்ல இருந்து எடுக்கப்பட்ட அழகிய படங்கள், ஒரே ஜன்னல்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு போட்டோஸ் தான். ஸோ அதுல போட்டோ அண்ட் வீடியோ இருக்கு. அதுல என்னன்னா மேகம் எல்லாம் இருக்குல்ல, மேகங்கள் எல்லாமே வானத்துல வந்து ஒன்னா இருக்குது. ஸோ அந்த ஒரு பார்க்கறதுக்கு ரொம்பவே ரம்மியமா இருக்கும்ல, அந்த அந்த நேரத்துல எல்லா மேகம் எல்லாமே ஒன்று சேர்ந்து மழையை வந்து கொட்ட போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா மழை வர்றதுக்கு முன்னாடி வந்து மேகங்கள் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி அந்த வீடியோல இருக்குது. ஸோ இந்த புகைப்படம் கூட வந்து முன்பை வா என் அன்பை வா அப்படின்ற ஒரு பாட்டை வந்து சேர்த்திருக்காங்க. ஸோ இந்த பாடல் வந்து யாரு நினைச்சு இவங்க வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா த்ரிஷா அவர்கள் எந்த போஸ்ட் போட்டு எந்த ஒரு ஸ்டோரி போட்டு அதுல எந்த கேப்ஷன் கொடுத்தாலுமே இன்னொருத்தர் கூட வந்து அதை இணைச்சி பார்ப்பாங்க. ஸோ இதனால இப்போ இந்த ஒரு பாடலையுமே, அதாவது முன்பை வா என் அன்பை வா அந்த ஒரு பாடலையுமே யாரு கூட இணைச்சு பேசணுமோ அந்த மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை இவங்களுக்கு வச்சிருப்பாங்களோ, ஒருவேளை இப்போ இந்த பிறந்தநாள் விஷயத்த வந்து நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்துல இதை போட்டா வைரலாகும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்காங்களா, இல்லைன்னா வந்து அந்த நபருக்காக தான் இந்த ஒரு வீடியோ போட்டிருக்காங்களா
அப்படின்ற மாதிரியுமே எல்லாருமே திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து ஸோ அதே இடம் தான், எல்லாமே அதே தான் இருக்குது. ஸோ அதில் வந்து பாட்டுக்கு பதிலாக மழை கொட்டும் போது வந்து அந்த ஒரு சவுண்ட் இருக்கும்ல, சுற்றி அந்த ஒரு இசை இருக்கும்ல, அப்படி எக்ஸாக்ட் அந்த இசையோட வந்து அந்த ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஒரு நீச்சல் குளத்தில் வந்து மழை நீர் வந்து கொட்டி அதை வந்து அதனால ஏற்படக்கூடிய அந்த ஒரு வைப்ரேஷன் இருக்கும்ல, அதை ஜூம் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இது எல்லாம் எங்க எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. பார்க்கறதுக்கு வந்து ஏதோ ஒரு நட்சத்திர விடுதி அல்லது விருந்தினர் விடுதியில வந்து எடுக்கப்பட்ட ஒரு வீடியோக்கள் மாதிரி தான் இது இருக்குது. ஆனா இவங்க வந்து அந்த இடத்துக்கு தனியா போனாங்களா, இல்ல வந்து வேற யாரு கூடயும் போயிருக்காங்களா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ திடீர்னு இந்த ஒரு வீடியோ வந்து எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேள்விகளை எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா த்ரிஷா அவர்களை பத்தி சொன்னோம் அப்படின்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா அவங்க ஒரு ஆக்ட்ரஸ். இப்போ கிட்டத்தட்ட அவங்களுக்கு 40 வயசுக்கு மேல ஆனா கூட இன்னைக்கு வரைக்குமே ஒரு முன்னணி நடிகையா ஜொலிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி அடுத்து ஒரு பார்க்குறப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்களா முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு, அதாவது அப்போதைய நடிகர் விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு 3 ஆண்டுகளா தொடர்ந்து முதல் ஆளா விஷ் பண்ணிட்டு வந்தாங்க. பட் இந்த ஒரு வருடம் அப்படிங்கிறது அவங்க தான் முதல்ல விஷ் பண்ணுவாங்கப்பா. இந்த தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டைம்ல மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்களை கூட உற்று நோக்க முடியுமா அப்படின்ற ஒரு விசித்திரமான சம்பவங்களும் நடந்துகிட்டு இருந்துச்சு. பட் அந்த மாதிரி தாண்டி அவங்க மறுபடியும் விஷ் பண்ணாம இருந்தாங்க. சந்தோஷம் அப்படின்னு நினைச்ச நேரத்துல அடுத்த நாளே அந்த விஷயம் போட்டுட்டாங்க. குண்டை தூக்கி போடுற மாதிரி போட்டுட்டாங்க. ஸோ ஃபைனலி விஷ் பண்ணிட்டாங்க அப்படின்றத தாண்டி இதுவுமே கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக போய்கிட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை முன் வச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு வந்து மக்களை பார்க்கறதுக்கு டைம் இல்லை, ஆனால் ஃப்ரெண்டை பார்த்து கேக் கட் பண்ணுறது வரைக்கும் டைம் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேள்விகளை முன் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ த்ரிஷா வந்து அடுத்து என்ன போஸ்ட் போட போகிறாங்க, அதை யாரை மென்ஷன் பண்ணி போட போகிறாங்க, அவங்களோட போஸ்ட்டில் எந்த மாதிரியான கான்ட்ரவர்சி கிரியேட் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்களுக்கு நடிகை த்ரிஷா அவர்களை பிடிக்குமா அப்படிங்கிறதையும், அவங்க நடித்த திரைப்படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, அதாவது ஒரு பக்கம் முதலமைச்சர் அவர்களுக்கு விஷ் பண்ணதா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் வந்து அந்த முன்பை வா என் அன்பை வா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க இல்லையா, அதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.